அண்மை செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை எதிரொலியாக 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். வணக்கம். ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் அமைந்துள்ள வை அணையிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு கடந்த அக்டோபர் 27 முதல் நவம்பர் 13 வரை 1824 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க தமிழக நீர்வரத்துறை உத்தரவிட்டது. அதன்படி கடந்த அக்டோபர் 27 முதல் நேற்று நவம்பர் 1 வரை தேதி வரை முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிக்கு 624 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று முதல் வரும் நவம்பர் 6ஆம் தேதி வரை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைய பூர்வீக பாசன பகுதி 2க்கு 772 கன அடி மில்லியன் திறக்கப்பட உள்ளது. இதற்கு தற்போது வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் வை அணையிலிருந்து ஆற்று வழியாக திறக்கப்படுகிறது. இது தவிர குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வழங்க கால்வாய் வழியாக 1449 கன அடி என ஆக மொத்தம் வை அணையிலிருந்து 3449 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு தலா 2000 கன அடி வீதம் 5வது நாள் 935 கன அடியாக குறைக்கப்பட்ட பின்னர் நிறுத்தப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.